இது 12வது நுண்ணறிவு பயிற்சிகள் எனும் பகுதியின் 3வது பக்க வினாக்களுக்கு விடையளிக்கும் 2வது பக்க வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். உருவில் 6 மாணவர்கள் நின்ற ஒழுங்கு வலையமைப்பில் காட்டப்பட்டுள்ளது. 6 மாணவர்கள் இருக்கிற ஒழுங்கு, நின்ற ஒழுங்கு ஒருவர் பின் ஒருவராக வலது பக்கம் இடது பக்கமாக முதல் நிலையில் நிற்கின்றார்கள். அவர்கள செய்ய வேண்டிய செயற்பாடுகள் கீழே தரப்படுகின்றது. முதல் நிலையில் 2வதாக நின்றவர். அப்ப எங்களுக்கு நிறை நிரல் என்பது தெரிய வேண்டும். இப்ப இதுல முதல் நிலை என்பது இது, 2வது நிலை என்பது இது. அப்ப 2 நிலைகள் தான் இருக்கின்றது. முதல் நிலை, 2வது நிலை. நிரல் என்பது 1, 2, 3 இருக்கின்றது. அப்ப 2 நிலைகள் 3 நிரல்கள் இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. அதற்கேற்ப முதல் நிலையில் 2வதாக நின்றவர், இந்த முதல் நிலையிலே 1 இது, 2வதாக நின்ற மீனா 3வதாக 2ஆம் நிலையில், இது 2வது நிலை, இது 1வது நிலை, இது 2வது நிலையில் 3வதாக இடம் மாறினார். அப்ப 3வதுக்கு அவரிடம் மாறினால் மேரி அங்க இடம் மாறி இருக்கிறார் என்பது கருத்து. மீனாவும் மேரியும் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டார்கள். அடுத்தது 3ஆம் நிரலில், 3ஆம் நிரல் என்பது இது. இந்த 3ஆம் நிரலில் 1வதாக நின்றவர் கமலன், 1ஆம் நிரலில் 2வதாக நின்றவர் அகமட். இந்த கமலன் என்பவர் அகமட்டோட இடம் மாறிக்கொண்டார். அகமட் கமலன் என்ற இடத்துக்கும் கமலன் அகமட் என்ற இடத்துக்கும் இடம் மாறினர். இப்ப கேள்வி என்ன? வலையமைப்பில் இடம் மாறாத இருவர் யார் என்றால் எங்களுக்கு தெரியும், பத்மா, பாத்திமா. இப்ப எங்களுக்கு எந்த நிலையில் எந்த நிரலில் என்று கேட்கப்படவில்லை. இருவர் யாவர் என்ற உடனே நாங்க 1வது பத்மாவாக எழுதி கொண்டோ பத்மா, அடுத்தது பாத்திமா என்ற விடையை அளிக்கலாம். தற்செயலாக 1வதாக நின்றவர், அதாவது இந்த 2 பேர்ல அந்த ஒவ்வொரு எந்த நிலையிலே நிக்கணும் என்று கேட்டால் பத்மா என்றவா 1வது நிலையில் 1வதாக இருக்கின்றார். 2வதாக இருக்கிற அகமட். அடுத்தது பாத்திமா என்றவா 2வது நிலையில் 2வதாக இருக்கின்றார். அப்ப பத்மா என்றவா 1வது நிலையில் 1வதாக நிற்கின்றார். பாத்திமா என்றவா 2வது நிலையில் 2வதாக நிற்கிறார் என்று நாங்கள் விடையளிக்க வேண்டி இருக்கும். சரி பிள்ளைகளே, நாங்கள் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். உருவில் காணத்தக்க வடிவங்கள். இதுல இருக்கிற வடிவங்களை பாருங்கோ. நாங்க இதுல AEB, அதாவது ABCD என்ற எழுத்துக்கள் இடங்கள் மாறி காணப்படுகின்றது. அதாவது எவ்வாறு இடம் மாறி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு பிரதான திசையிலையும் ஏக்கு அடுத்தது B, Bக்கு அடுத்தது C இங்க இருக்கு, Bக்கு அடுத்தது C, Cக்கு அடுத்தது D என்று மாறுகிறது. இதல்ல CD என்று மாறுகிறது. அடுத்தது EFGH என்றது இப்படி மாறுகிறது. அப்ப இந்த ஒழுங்கிலே ஆங்கில எழுத்துக்கள்ல எழுதியிருக்குது. இதுல என்ன சொல்லப்படுகின்றது என்றால், ABCD 4 சதுரங்கள். இது 4 சதுரம் என்றால் எங்களுக்கு தெரியும் 4 பக்கம் சமன். இது 4 சதுரங்கள். அப்ப சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சமன். அடுத்தது EFGH என்றது, EFGH என்பது செவ்வகங்கள், சமனான சதுரங்கள். இதுல சமமான என்றதை கவனித்துக் கொள்ளும். ABCD 4 சமனான சதுரங்கள். அடுத்தது EFGH என்பது சமனான செவ்வகங்கள். எனவே நடுவில் உள்ள பகுதியை பற்றி என்ன கூற முடியும்? நன்றாக பாருங்க. நடுவில் உள்ள பகுதி செவ்வகங்களின் நீளப்பக்கத்தை கொண்டதாக இருக்கின்றது. இது அகலப்பக்கம், இது நீளப்பக்கம். 2 எதிரெதிர் பக்கங்கள் சமன், அகலப்பக்கம் 2 சமன். இங்க 4 நீளப்பக்கத்தையும் கொண்டதான் நடுவில் உள்ள வடிவம்.
அப்ப அது நிச்சயமாக சதுரமாகத்தான் இருக்கும். சதுரம். இதை புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், இனி அடுத்த வினாவுக்கு போகின்றேன். கீழே உள்ள ஏபிசி என்ற 3 அட்டை துண்டுகளையும் பாருங்கள். இதில் ஏபிசி என்ற 3 அட்டை துண்டுகள் இருக்கின்றது. அதில் HOT, NOT, MON என்ற ஆங்கில எழுத்துக்கள் இருக்கின்றது. 3 அட்டைகளிலும் இருக்கும் ஏதோ ஒரு பொது பண்புக்கேற்ப இவற்றில் 2 உருக்களை சோடியாக்க முடியும். அந்த சோடி எவை? இந்த 3 அட்டைகளையும் இருக்கின்ற ஏதோ ஒரு பொது பண்புக்கேற்ப. இங்கே என்ன பொது பண்பு என்றால் சமச்சீரச்சைத்தான் இங்கே கருதப்படுகின்றது. இதைத்தான் லீசா வேறு ஒரு வினாவில சமச்சீரச்சை கொண்டு வந்தவா. அதை விட அங்க கூடிய அளவில் வேற பங்களிப்பு இருக்கின்றபடியால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே சமச்சீரச்சைத்தான் இங்கே, அதாவது நிலைக்குத்து சமச்சீரச்சை போல கொண்டுதான் இங்கே பொது பண்பு கிரகிக்கப்படுகின்றது. ஒரு எழுத்துக்கு நிலைக்குத்தாக சமச்சீரச்சு இருந்தால் அது பிம்பமாக தெரிகிற போதும் அப்படியே தெரியும். இப்ப சமச்சீரச்சு என்பது இங்க பாருங்க, எச் என்ற ஆங்கில எழுத்துக்கு, எச் எனும் ஆங்கில எழுத்துக்கு இப்படி 2 பக்கம் எச் என்றதும் ஒரு கோடி இருந்தால் இதற்கு நிலையான ஒரு சமச்சீரச்சு இருக்கின்றது. பாருங்க, இப்படி நிலைக்குத்தாக உள்ள சமச்சீரச்சு சமனாக இருக்கின்றது. அதே நேரம் இதுக்கு கிடையாகவும் ஒரு சமச்சீரச்சு இருக்கின்றது, கிடைச்சமச்சீரச்சு. அப்ப இது நிலைக்குத்து சமச்சீரச்சு இருந்தால் அது அப்படியே தோற்றமளிக்கும் பிம்பமாக. இடம்பலம் மாறுபடும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இந்த ஆங்கில எழுத்துக்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த HOT என்ற எழுத்து பிம்பமாக தெரிகின்ற போது அது டி முதல்லையும் ஓ அடுத்தும் H இப்படியுமாக மாறி தெரிந்தாலும் எழுத்துக்கள் மாறி தெரியும். ஆனால் எழுத்துக்கள் இடம்பலம்தான் மாறுபடுது ஒழிய எழுத்துக்களின் வடிவம் மாறவில்லை. இந்த NOT என்றது இந்த எண் என்பதற்கு சமச்சீரச்சு நிலைக்குத்தாக இல்லை, நிலைக்குத்தாக சமச்சீரச்சு இல்லை, கிடையாகவும் இல்லை. ஆனபடியா அந்த எழுத்து எப்படி வரப்போகின்றது? டி அப்படியே வரும், ஓ அப்படியே வரும், என் மாறி வரும். சாரி, என் இப்படி வரும். இதல்ல, இப்படி இல்லை, நான் என்னை மாதிரி எழுதி போட்டேன். அதாவது இந்த பக்கம் இப்படியும் இப்படி இப்படி வரும். அதாவது இந்த எழுத்து அப்படியே மாறி தெரியும் என்னன்றது. அதாவது இப்ப பாருங்க, என் என்ற எழுத்தில இந்த கூடு இப்படியாக இருக்கும், இந்த சாய் கோடு இப்படியாக இருக்கும், அடுத்த நீர் கோடு இப்படியாக வரும். அதாவது இது பிம்பமாக தெரிகையில். அப்ப நிலைக்குத்து சமச்சீரச்சு இல்லாதபடியால் இந்த NOT என்பது மாறுகின்றது. மற்ற MOM என்றது முழுவதுமே அப்படியே மாறுபடுது. அதாவது MOM மாறினாலும் இந்த இங்க இந்த இங்க ஆயினங்களுக்கு அது பிரச்சனை. இது ஒரே எழுத்து இருக்கிறபடியால் அப்படியே தெரியுது. அப்ப நாங்க இதே அந்த பொது பண்புக்கு ஏற்ப மாற்ற முடியும் என்று சொல்ல முடியாது. அப்ப இதிலே எவை 2 சோடி சேர்க்கலாம் என்றால் ஏயும் சியையும் தான். அது எப்படி இடமிருந்து பலமாக மாறினாலும், அதாவது நிலைக்குத்து சமச்சீர் அச்சு இருக்கின்றபடியால் அந்த எழுத்துக்கள் இடம்பலம் மாறினாலும் எழுத்துக்களின் வடிவங்கள் மாறவில்லை. சரி பிள்ளைகள், இனி இந்த பக்கத்தின் அடுத்த வினாவுக்கு விடைவிலக்கம் தருகின்றேன். இங்கே ஒரு கூம்பகம் இருக்கின்றது. கூம்பகம் என்றால் உங்களுக்கு தெரியணும், ஒரு சதுர தள வடிவத்தையும் 4 முக்கோண தள வடிவங்களையும் கொண்டதுதான் கூம்பகம் எனப்படும். அப்ப 4 முக்கோண முகங்களும் ஒரு சதுர முகத்தையும் கொண்டது கூம்பகம். இந்த கூம்பகத்தில 4 முக்கோணங்கள் எதிரெதிராக இருக்கும். அப்ப எங்களுக்கு விளங்குது. இங்க பாருங்க, இந்த இலக்கமிடப்பட்ட ஒழுங்கில 1, 2, மற்ற பக்கம் 3, இங்க 4 வரும். திரும்ப 5, 6, 7, 8 வரும். இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன?
இதில் இருமுகங்களில் காணப்படும் எண்களின் கூட்டுத்தொகை 28 32 ஆகும். இதை கூட்டினா 28 வருகின்றது. எப்படி? 2 கூட்டினா 14, 2 கூட்டினா 14, 14 14 28. அடுத்த 32. இந்த ரெண்டையும் 16, இது 16, 16 16 32. அப்ப இதுக்குள்ள ரெண்டுகளையும் பொது வித்தியாசம் சக 4. அப்ப அடுத்தது 3, 7, 11, 15 இருக்கிறது. ஒவ்வொன்றுதான் கூடுது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எண் கூடுது, இலக்கம் எண் கூடுது. அப்ப அது இந்த பெருமானம் இதோட நாங்க கூட்டினா 36 இருக்கும். இதுக்கு அடுத்த நீங்க 4, அடுத்தது 4க்கு அடுத்த 7, 8க்கு அடுத்தது 9, அடுத்த 11, 12, அதாவது 9 இல்லை, இது 8. ஏனென்றால் 7க்கு அடுத்தது 8, 11க்கு அடுத்த 12, 15க்கு அடுத்தது 16 இருக்கும். அப்ப இதுகளை கூட்டினா எவ்வளவு வருது? 20 வருது. 12 மற்றும் 20, 20 20 40 வருகின்றது. அப்ப 36 4 கூட்டினால் 40 வருகின்றது. 4 பொது வித்தியாசமாக. அப்ப கேள்விக்கான விடை என்ன? 36 40 என்பது ஆகும். இது ஒரு கூம்பக வடிவத்தில இலக்கங்களை இடப்பட்டு எண்களை இடப்பட்டு அந்த எண்களின் 4 முகங்களாக பிரிக்கப்பட்டு 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அதன் கூட்டுத்தொகை விடையாக கேட்கப்படுகின்றது. இது பார்வையிடுவதற்கு சுலபமாக இருக்கும். பரீட்சையில விதைக்க கஷ்டம் போல தெரியும், ஆனா கஷ்டமே இல்லை. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்ப்போம். இதுல 01, 02, 03 என்றவாறாக 5 5 55 வரையில் எண்களை எழுதும் போது 0 எனும் இலக்கமும் 1 எனும் இலக்கமும் எழுதப்படும் தடவைகளுக்கு இடையிலான வித்தியாசம் யாது? எத்தனை என்று கேட்கவில்லை, வித்தியாசம். அது ரெண்டுக்கும் 2 எண்ணிக்கைன்ற இடையில உள்ள வித்தியாசம். அப்ப கழிக்க வேண்டும். கூடினையிலிருந்து குறைந்ததை கழிக்கணும். நாங்கள் இப்ப இங்க சொல்லி இருக்குது ஈரிலக்கத்திலான் எழுதட்டுமாம். 01, 02 என்றவாறு எல்லாமே ஈரிலக்கத்தில் எழுதப்பட்டு 09 வரையில் எழுதி போட்டு பிறகு 10 இருந்து ஆரம்பித்து 55 வரைக்கும் ஈரிலக்கமாக எழுதப்படுகின்றது. எல்லாமே ஈரிலக்கம். இதுல பூஜ்ஜியங்கள் எத்தனை தடவை எழுதப்படுகின்றது? ஒன்றுக்கள் எத்தனை தடவை எழுதப்படுகின்றது? எது கூட வருகிறதோ அதில இருந்து குறைவாக வாரத கழித்து வார வித்தியாசத்தை தான் இங்கே விடையாக கொடுக்க வேண்டும். அப்ப நாங்கள் இங்க பார்ப்போம். முதல்ல நாங்கள் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை பார்வையிடுவோம். பூஜ்ஜியங்கள் இப்ப நாங்கள் எப்பவும் இந்த எண்களை தந்து ஒன்றுக்கள், 10க்கள், 100க்கள் என்று எப்படி தந்தா என்ன, நாங்கள் ஒவ்வொரு இடப்பெருமான எண்ணுக்கும் எத்தனை பரும் என்பது காண்றதால் இலகுவான வழி. இப்ப இதுல கவனிங்கோ, நாங்கள் பூஜ்ஜியத்தை பார்க்க போறோம். ஒன்றுக்கள் இடத்திலே எத்தனை பூஜ்ஜியம் வரும், அடுத்ததாகத்தான் 10க்கள் இடத்திலே எத்தனை பூஜ்ஜியம் வரும், அதே மாதிரி ஒன்றுக்கள் இடத்திலே எத்தனை 1 வரும், 10க்கள் இடத்திலே எத்தனை 1 வரும் என கண்டு அந்த எண்ணிக்கையை ஒன்றில் இருந்து ஒன்று கழித்து பெருமானம் காண்பதுதான் இதற்கான இலகுவான வழி. சரி, இப்ப நாங்கள் இதுல முதல்ல பூஜ்ஜியத்தை பார்க்க போறோம். பூஜ்ஜியம் எத்தனை இருக்கின்ற இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் பூஜ்ஜியம் இருக்காது. 10, 20, 30, 40, 50 என்கின்ற இடங்கள்ல மாத்திரம்தான் இந்த 5 பூஜ்ஜியங்கள் இருக்கின்றன ஒன்றுக்கள் இடத்துல. அப்போ ஒன்றுக்கள் இடத்துல 5 பூஜ்ஜியம். 10க்கள் இடத்தை பார்ப்போம். 10க்கள் இடத்துல எங்களுக்கு தெரியும் 01ல இருந்து 09 வரையில். அப்போ 9 வரையில் என்றால் இதுக்குள்ள நிச்சயமாக 01ல இருந்தபடியா 9 வரும். அப்ப 10க்கள் இடத்துல 9 வருகின்றது. ஆகவே மொத்தம் இங்க வருகின்றது 14 பூஜ்ஜியங்கள். இனி நாங்கள் ஒன்றுக்களை பார்வையிடுவோம். ஒன்றுக்கள் எத்தனை வருகின்றது என்று பார்வையிடுவோம். ஒன்றுக்கள் இதிலே 1 வருகின்றது, 11 வரும், 21 வரும், 31 வரும், 41 வரும், 51 வரும், 55 வரும்.
அப்ப எங்களுக்கு தெரியுது 1, 11, 21, 31, 41, 51 வந்தபடியால் 6 ஒன்றுகளிடத்துல 1 என்பது 1களிடத்துல 6 வரும். இனி 10களிடத்திலே எங்க வரும் என்று பார்ப்போம். அதாவது 1 என்ற 10களிடத்துல இந்த 10ல இருந்து 19 வரையில வரும். இது 11ல இருந்து 19 வரை என்றால் 9ஆக இருக்கும். இது 10ல இருந்து 19 வரையில வந்தபடியா இதுல 10 எண்கள் இருக்கின்றது. அப்ப அது 10 எண்களை கூட்டி விட்டால் மொத்தம் 16. இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி? வித்தியாசம் எவ்வளவு? அப்ப 14ல 16ஐ கழிக்க வேண்டும். 16ல 14 கழித்தோமா இருந்தால் வித்தியாசம் 2. அப்ப கேள்விக்கான விடை 2. நன்று.